ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அப் ட்ரெண்டில் இருக்கிறது, ஒரு அப் மூவ் கொடுத்துருச்சு. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வே. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 6 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 6 டைப் ஆஃப் மார்க்கெட் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் பியூர் பாஸ் அப்படிங்கிற புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன அந்த 6 டைப் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதில் ஒரு டைப் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகே, நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டைப் வந்துட்டு அப் ட்ரெண்டில் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த டைப் பேர் வந்துட்டு நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு இனிஷியல் பேலன்ஸ் வைக்கும். ஸோ அந்த இனிஷியல் பேலன்ஸ்க்கு அப்புறமா அந்த பேலன்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும், வெளியில் எங்கேயுமே போகாது. ஓகே, நீங்கள் 90% ஆஃப் த டைம் அந்த 6 டைப் ஆஃப் மார்க்கெட் தான் வரும். அதாவது பேங்க் நிஃப்டிலையா இருக்கட்டும், நிஃப்டிலையா இருக்கட்டும், இந்த 6 டைப் ஆஃப் த மார்க்கெட்டு தான், இந்த 6 டைப் தான் திரும்ப 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 நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த 6 டைப்பையும் கற்றுக்கணும். அந்த 6 டைப்பையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கப்புறமா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல இனிஷியல் பேலன்ஸ். ஸோ இந்த இனிஷியல் பேலன்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, எய்தர் இந்த இடத்த பிரேக் பண்ணாமல் இந்த இடத்த மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா இங்கே ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். எய்தர் இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறீங்களோ, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் கற்றுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிடலாம், இல்லை நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் கற்றுக்கோங்க, இல்லை ஆப்ஷனை மட்டும் கற்றுக்கோங்க அப்படின்னு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் கூட வந்துட்டு காம்பீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட்டு குக்கியோட நம்ம கம்பீட் பண்ணுறோம். ஸோ அது அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ஸ்மார்ட்டாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா ஸ்கில்லையுமே, அதாவது எல்லா டைப் ஆஃப் ஒரு சினாரியுமே எலமெண்ட்ஸையுமே நம்ம மாஸ்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கணும். ரெண்டாவது, ஒரு சரியான இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணணும். மூணாவது, உங்களுக்கு ஒரு குட் ஒரு கேபிட்டல் இருக்கணும். நாலாவது, ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி இருக்கணும். அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும், எப்போ ரிஸ்க் எடுக்கணும், என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் என்ட்ரி எக்ஸிட், ஸோ பொசிஷன் சைஸிங், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100% கரெக்டாக இருக்கணும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100% கரெக்டாக இருக்கணும். இதற்கான நீங்கள் அதாவது ஒரு ட்ரேடிங்னா பயம்புறுத்துறதுக்காகவோ இல்லை ட்ரேடிங் கஷ்டம்னு சொல்கிறதுக்காகவோ நான் இது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம். ஓகேயா, ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுவோம். எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷனல் கண்ட்ரோல்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டண்ட்டான லெவல். இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ப்ளீஸ் டேக் இட். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த லெவல்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.